அன்பர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நிறைய சூழலியல் சார்ந்த தகவல்களையும் நூல்களையும் அறிமுகப்படுத்தலாம், அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கேன். இது உங்களோட லிட்ரரி அவுல் சேனல். நான் உங்கள் சிறகன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யானைகளை பற்றிய தகவல்கள். இந்த காணொளியில் யானைகளினுடைய அறிமுகம், தமிழ் பண்பாட்டில் யானைகளுடைய நிலை என்னவாக இருந்தது, இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி எப்படி அடைந்திருக்கு, சூழலியலாக யானைகள் என்ன, இனப்பெருக்கம் எப்படி, இப்படியான மிக முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு காணொளியாக இது இருக்கும். கூடவே இதனோட நிறைய நண்பர்கள், நிறைய படங்கள் இதோட சேர்த்துக்கலாம், நீங்கள் நிறைய டேட்டா அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய தகவல்களை இதோட சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். யானைகள் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இன்றைக்கி நிலத்தில் வாழக்கூடிய பெரிய உயிரினங்களில் அதுதான் பெருசு. ஸோ கடலில் திமிங்கலங்கள் பெரியதாக இருந்தாலும் நிலத்தில் யானைகள் மிகப்பெரியவை. இந்த யானைகளை உலகம் முழுக்க, ஆப்பிரிக்கா, ஆசியா, இந்த 2 கண்டங்களில் இருக்கக்கூடிய இந்த யானைகளை 3 வகைகளாக நாம் பிரிக்கிறோம். ஆப்பிரிக்காவினுடைய அடர் காட்டு யானைகள், அடுத்து புதரில் வாழக்கூடிய யானைகள், இந்த 2ம். ஆசியாவில் எலஃபஸ் மேக்சிமஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இனம், அந்த ஒரு இனத்திலிருந்து 4 வகைகளாக யானை இனங்கள் பிரியுது. அதாவது இந்திய யானைகள், இலங்கையில் இருக்கக்கூடிய யானைகள், போர்னியோவில் இருக்கக்கூடிய யானைகள், சுமத்ரா தீவில் இருக்கக்கூடிய யானைகள், இந்த 4. ஆக பேரினமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 இனங்கள் தான் இருக்குது. பேரினமாக பார்த்தோம் அப்படின்னா லாக்ஸ்டோன்டா ஆஃப்ரிக்கானா, லாக்ஸ்டோன்டா சைக்ளோடிஸ், எலஃபஸ் மேக்சிமஸ். இப்போது இந்த 3 இனங்களில் இந்த ஆப்பிரிக்க யானைகள் அளவில் ரொம்ப பெரியது. ஆசிய யானைகளை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 7000 கிலோ நிறையும் 11லேருந்து 12 அடி உயரமும் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்க யானைகள், ஆசிய யானைகள் 5000லேருந்து 6000 எடையும் 9 அடி வரையிலான உயரமும் இருக்கக்கூடியதாக விலங்கினங்களாக இருக்குது. அப்போது இந்த யானை இனங்கள் நம்ம பார்க்குற இவ்வளோ பெரிய ஒரு யானையினுடைய உருவம், அதனுடைய கண் பார்வை கிட்ட பார்வையாக இருக்குது. அப்போது அதனுடைய பெரும்பாலான உணவு தேடலாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றமாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி நடைபெறுது அப்படின்னா, அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லக்கூடிய நமக்கு மனிதர்களுடைய காதுகளால் கேட்க முடியாத கேலா ஒலிகள் மூலயமாகத்தான் அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறாங்க. இப்போ யானைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த யானையோட மிக முக்கியமான உறுப்பாக நம்ம பரிணாம வளர்ச்சியில் அடைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு அதனுடைய தும்பிக்கை. அதாவது அந்த நாக்கு பகுதி என்பது நீண்டு வளர்ந்து ஒரு ஒரு பகுதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் சொல்லலாம். அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தசை நார்களால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. பல்வேறு வேலைகளுக்கு அதை நம்பித்தான் ஒரு யானை என்பது இருக்குது. அப்போது ஒரு தும்பிக்கை வெட்டப்படும் பொழுது பெரும்பாலான யானைகள் உயிர் வாழ்வதில்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது அந்த யானையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அதனுடைய தும்பிக்கை அப்படின்னு நம்ம எதுகை முனையாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அடுத்து இதனுடைய தந்தங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆப்பிரிக்க யானைகளுக்கு ஆண் பெண் 2 யானைகளுக்குமே தந்தம் இருக்கும். அந்த பெண் யானைகளுக்கு மட்டும் தந்தத்தினுடைய அளவு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் ஆசிய யானைகளுக்கு, ஆண் யானைகளுக்கு தான் பெரும்பாலான தந்தம் என்பது இருக்குது. ஸோ இது தந்தம் என்பது தனியாக ஒன்று கிடையாது. அதனுடைய மண்டை ஓட்டிலிருந்து அந்த பற்கள் வெட்டு பற்களாக வெளியில் வரக்கூடியது தான் இந்த தந்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது டைரெக்டாக அதனுடைய அந்த மண்டை ஓடு அதனுடைய கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பல வேலைகளுக்கு அந்த தந்தங்கள் என்பது பயன்படுது. உணவுகளை மரங்களில் இருக்கிற பட்டைகளை பிரிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீர் காலங்களில், நீர் கிடைக்காத கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா மண்ணை தோண்டி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை அருந்துறதுக்கு பயன்படுறதுக்காக இருக்கலாம். அடுத்து ஒரு ஆண் இன்னொரு ஆண் இனப்பெருக்கத்தின் காலத்தில் சண்டை போட்டுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறதா இருக்கலாம். இப்படி பல்வேறு வகைகளில் அந்த தந்தங்கள் என்பது பயன்படுது. இப்படி காட்டினுடைய உண்மையான அரசனாக இருக்கக்கூடிய இந்த யானைகள் தன்னுடைய ஒரு நாள் நேரத்தில், அந்த 24 மணி நேரம் நாம் கனெக்ட் பண்ணுறது 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் உணவு தேடுவதற்காகவே செலவு செய்யுது. அப்போ சராசரியாக ஒரு யானை 200லிருந்து 300 கிலோ அளவிலான தாவரங்களை உணவாக உட்கொள்ளுறது.
100லிருந்து 150 லிட்டர் நீர் வந்து ஒரு யானைக்கு வந்து தேவைப்படுது. அப்போது இந்த உணவுக்காகவும் இந்த நீருக்காகவும் அந்த யானைகள் சராசரியாக 30லிருந்து 50 கிலோமீட்டர் அளவுக்கு கூட இடப்பெயர்ச்சி அடைந்து அந்த உணவுக்காக தேட ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த கோடை காலத்தில், நீர் இல்லாத கோடை காலத்தில் அந்த நிலத்தை தோண்டி அந்த நிலத்தடி நீரை கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அந்த நீருக்காக எவ்வளோ தூரம் பண்ணாலும் 50 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இடப்பெயர்ச்சி அடைந்து போகும். அப்போது இந்த ரொம்ப ஒரு ஞாபக சக்தி மிகுந்து இருக்கக்கூடிய இந்த யானைகள் ஒரு முறை போன பாதையை திரும்பவும் அதே பாதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஸோ அது அந்த பாதையில் இப்போ நிறைய கட்டிடங்கள், இதெல்லாம் மனிதர்களுடைய இடர்பாடுகளாக இருக்கிறதுனால இது மாறி போகிறது தான் நிறைய வாழ்விட சிக்கல்கள் வந்து யானைகளுக்கு ஏற்படுறது வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த யானைகளுடைய இந்த தாய்மை உணர்வு வந்து ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட மனிதர்களுக்கும் நமக்குமே பல்வேறு விஷயங்கள் யானைகளோடு ஒத்துப்போகும். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் யானை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து கருத்தரித்து அந்த குட்டிகளை வந்து ஈனும். ரொம்ப மேக்சிமமாக 2 குட்டிகளை ஈனக்கூடிய நிலை இருக்குது. சராசரியாக 1 குட்டிகள் தான். அப்போது ஒரு பெண் யானை தன்னுடைய வாழ்நாளில் சராசரியாக ஒரு 60லிருந்து 70 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு சராசரி ஆயுட்காலத்தில் 8 அல்லது 9 முறை குட்டிகளை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய அந்த அதிகபட்சமாக 22 காலம் இதனுடைய அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலம் வந்து 22 மாதங்கள் இருக்குது. அப்போ இந்த 22 மாதத்துக்கு உள்ளாக இறுதியில் ஒரு குட்டியை ஈனக்கூடியதாக இருக்குது. அந்த குட்டி அது ஈன்ற பிறகு அது அதிகபட்சமாக 1 மணி நேரத்தில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலுமே, அந்த தும்பிக்கையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த குட்டி யானை தெரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வந்து எடுக்குது அதிகபட்சமாக. அந்த 4 ஆண்டுகள் வரைக்கும் அந்த தாய் யானை ரொம்ப பேணி பாதுகாத்து தாயுடைய அரவணைப்பிலேயே வளரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. தாயை வந்து விட்டு பிரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரிடேட்டர்ஸ், உயிர்கொல்லி விலங்குகள்கிட்டருந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இருக்கும். அப்போது பெரும்பாலான யானைகள் அந்த ஒரு 12 ஆண்டு காலம் வரைக்கும் ரொம்ப மிக ஒரு கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்து இருக்குது. இப்போ யானைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, யானைகள் வந்து ஒரு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினங்கள். இப்போ ஆப்பிரிக்கா யானைகள் வந்து மிக அதிக அளவில் வந்து 200-300 அளவுக்கு கூட ஒரு கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் ஆசிய யானைகள் 10லேருந்து 15, சில நேரங்களில் 25-30 கூட இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அப்போ இந்த யானைகளுடைய கூட்டம் வந்து பெண் வழி சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்குது. பெண் யானை தான் அந்த கூட்டத்தை வழி நடத்தும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஆண் யானைகள் அந்த கூட்டத்தை விட்டு தனிந்து பிரிந்து போயிடும். இனப்பெருக்க காலத்தில் மட்டும் அந்த பெண் யானைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டங்களுக்குள்ளேயே ப்ரீடிங் நடக்காமல், இனப்பெருக்கம் நடக்காமல் வெவ்வேறு கூட்டத்தினோட ப்ரீடிங் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து அதனுடைய அந்த இனப்பெருக்கம் நடைபெறணுன்றதுக்காக இந்த நிலை வந்து இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆக இந்த குட்டி யானைகள் 10 ஆண்டுகள் வரைக்கும் இந்த தாயை விட்டு பிரியாத ஒரு நிலை இருக்கும். ஒருவேளை அந்த பெண் தாய் வந்து அந்த தாய் யானை இறந்து போகிற சூழலில் மீதம் இருக்கக்கூடிய பெண் யானைகள் அந்த குட்டியை தங்களுடைய பராமரிப்பில் வந்து பார்த்துக்கிறதா இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் வந்து சொல்லுது. ஸோ இப்படி வந்து பல்வேறு வகையில் இந்த தாய் வழி சமூகமாக இருக்கக்கூடிய இந்த யானைகள் மனிதர்களோடு ஒத்துப்போகக்கூடிய விஷயம் வந்து அப்படியே இருக்குது. இது நம்மளுடைய பல குணங்கள் அப்படியே இந்த யானையுடைய குணங்களோடு ஒத்துப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாம் இந்த யானையினுடைய அறிமுகம் வந்து பார்த்தோம். ரொம்ப ஒரு மினிமலான ஒரு அறிமுகம் வந்து பார்த்தோம். பண்பாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ் பண்பாட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்தியா முழுமைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட யானைகள் இல்லாத இலக்கியங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா கூட திருக்குறளில் 9 திருக்குறள்கள் யானையை நேரடியாக சொல்லக்கூடிய திருக்குறள்கள் உண்டு. திருக்குறள் மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னு சொன்னால், சங்க இலக்கியங்களாக, அதாவது தமிழர்களுடைய மிக முக்கியமான திணை வாழ்க்கையை சொன்ன சங்க இலக்கியங்களில் யானையை பற்றிய குறிப்புகள் இல்லாத, யானையை பற்றிய பாடல்கள் இல்லாத எந்த ஒரு சங்க இலக்கியமே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு தகவல்கள் வந்து திரண்டு இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நம்மளுடைய புராணங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட வெவ்வேறு வகையில் யானைகள் எங்கேயாவது ஒரு வகையில் குறிப்பிடப்பட்டுக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளாக இருக்கலாம். அடுத்து வந்து ட்ரைப்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த யானை வழிபாடாக இருக்கலாம். இல்லை யானையை வந்து அவங்க ஒரு குலத்தினுடைய ஒரு அடையாளமாக வைத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆக இந்திய புராணத்தில் யானையை தவிர்க்கவே முடியாது. அது வந்து இந்த மொழி தோன்றின காலத்திலிருந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய இன்றைக்கி வடிவம் வரைக்கும்
எங்கேயாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அல்லது ஏதாவது ஒரு உருவகப்படுத்துறதுக்கு அல்லது ஒரு கற்பனைக்கு யானை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மன்னர்கள் கூட அவர்களுடைய படையில் யானைப்படையை வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பெருமையாக வந்து அவங்க நினைச்சாங்க. அப்போது ஆசியா மாதிரியான ஆப்பிரிக்கா மாதிரியான கண்டங்களிலிருந்து யானைகளை கப்பல்கள் வழியாக ஏற்றுமதி பண்ணி அந்தந்த படைகள் எல்லாம் வைத்திருக்கிறதாக பல வரலாற்று தகவல் வந்து நமக்கு கிடைக்குது. ஆக யானை என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று இலக்கிய சின்னமாகவே நாம் வந்து சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் பண்பாடு அல்லது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கலாச்சார பண்பாட்டிலே எடுத்துக்கிட்டால் கூட. ஆனால் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அது இந்த பண்பாடில் இருக்கோ அதே அளவுக்கு அதை சார்ந்த மூடநம்பிக்கைகளும் இங்கே உண்டு. இயற்கையில் யானைகளும் இரண்டாவதாக பாம்புகளும் ஒரு புராண சின்னமாக மாற்றப்பட்டதைப் போல வேறு எந்த விலங்குகளும் மாற்றப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அவ்வளவு தரவுகள் வந்து யானைகள் சார்ந்தும் பாம்புகள் சார்ந்தும் நமக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் இப்போது அதை யோசித்து பாருங்கள், கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இதன் வகையில் பண்பாட்டிலையும் யானை ஒரு மிக முக்கியமான ஒரு விலங்காக நாம் வந்து சொல்ல முடியும். ஸோ பரிணாம வளர்ச்சியாகவும் யானைகளை நாம் வந்து பல்வேறு நிலைகளை வந்து குறிப்பிட முடியும். ஸோ 12 விதமான பரிணாம நிலையில் யானைகள் குறிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல்ல வந்து மெரித்தீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்றியை போல அந்த தும்பிக்கை வளராத நிலையில் இருந்த அந்த உயிரினம் தான், அதனுடைய எச்சங்கள் தான் முதலாக யானையினுடைய ஒரு குடும்பங்களில் இருந்த முதல் ஒரு உயிரினமாக இருந்திருக்கலாம். அங்கேருந்து பல்வேறு நிலைகளில் வந்து மாறி பல்வேறு காரணங்களால் நிலத்திலையும் நீரிலையும் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வடிவத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி 11 விதமான வடிவங்கள் அந்த யானை வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு. அதில் நாம் வந்து இந்த மேமத் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி பார்க்குறது ஃபைனலாக இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி. இதன் பிறகு எப்படி வேண்டுமானாலும் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து, லட்சம் ஆண்டுகள் கழித்து இது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்றது தான் பரிணாமத்தின் அடிப்படையில் நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆக யானைகளுடைய பரவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் ஆசியா கண்டம் முழுவதும் யானைகள் வந்து பரவி இருக்குது. அப்போது இந்த 2 கண்டங்களிலும் தவிர்த்து இப்போ நீங்கள் உலகம் முழுக்கவே பரவி இருந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியா மாதிரியான தீவுகளை தவிர்த்து உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்களில் யானைகள் பரவி இருந்ததுக்கான தடங்கள் வந்து இருக்குது. நாளடைவில் அது காலப்போக்கில் பல்வேறு லட்சக்கணக்கான ஆண்டுகளில் அது காணாமல் போகி இறுதியாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா மாதிரியான 2 கண்டங்களில் இந்த 3 விதமான யானை குடும்பங்கள் வந்து வாழ்கிறத நம்ம இன்னி வரைக்கும் அது தொடர்ச்சியாக இருக்கிறத அதுக்கான தரவுகள் வந்து ஆராய்ச்சிகள் வந்து இருக்குது. ஆக தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த தமிழகத்தில் 15 சரணாலயங்களுக்கு மேலான இடங்களில் யானைகள் வந்து பாதுகாக்கப்படுது. இந்தியா முழுமைக்கும் பாதுகாக்கப்படுது. ஆனால் இந்த நிலை வந்து முன்னாடி வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை இருந்தது. யானைகளை வந்து வேட்டையாடுது, தந்தங்களுக்காக வேட்டையாடுவது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வளர்ந்த யானையினுடைய தந்தம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோவுக்கு மேலான கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக வேட்டையாடப்பட்டது. அப்போ தந்தங்களை வந்து வெட்டுறது என்பது அதனுடைய அந்த வாய்ப்பகுதியோடு சேர்த்து வெட்டாமல், அந்த தந்தம் என்பது நீண்டு தன்னுடைய அந்த மண்டை ஓடு வரைக்கும் இருக்கிறதுனால அந்த தும்பிக்கை வெட்டப்பட்டு அதனுடைய தலையை வந்து சிதைத்து அதிலிருந்து தந்தங்களை எடுத்து ட்ரேடெல்லாம் பண்ணது நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து ஸோ அதெல்லாம் தடுப்பதன் காரணமாக இன்றைக்கி நமக்கு பல்வேறு சட்டங்கள் இருக்குது. அதையும் தாண்டி பல்வேறு வகையில் இன்றைக்கி யானைகளுடைய உயிரிழப்பு என்பது ஏற்படுது. சரி, யானைகளுடைய அந்த நிலை சூழ்நிலையிலே ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். யானை ஒரு பேருயிர், காட்டினுடைய நிஜ அரசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன போல் சராசரியாக அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 300 கிலோ அளவுக்கு தாவரங்களை உட்கொள்கிறதன் காரணமாக பல்வேறு வகையில் அந்த காடுகளை இந்த யானைகள் வளர்க்குது அப்படின்னு தான் ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது. எப்படி அப்படின்னா, ஒரு மூடி இருக்கக்கூடிய ஒரு கெனோப்பி மாதிரி மூடி இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த கிளைகளை எல்லாம் உடைத்து, அந்த உடைக்கப்பட்ட இடத்துலேருந்து இந்த கிடைக்கக்கூடிய அந்த கேப்பில் சூரிய ஒளி கீழே விழுந்து அதன் மூலியமாக புதிய தாவரங்கள் வளர்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும், வழி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களுக்காகவும் யானைகளை சொல்கிறாங்க. அதே போல் அந்த மரங்களிலிருந்து உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேறு சில தாவரங்களுக்காக அதை சார்ந்து யானையை சார்ந்து சிறு சிறு உயிரினங்கள் எல்லாமே இருக்கிறது வந்து ஒரு அந்த ஃபுட் செயினில், அந்த ஃபுட் வெப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த இந்த யானைகள் வந்து பங்காற்றுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் யானைகள் இப்படி சாப்பிடக்கூடிய அந்த இவ்வளோ அளவிலான அந்த உணவுக்கு
கிட்டத்தட்ட 45-50% உணவுகள் மட்டும்தான் செரிமானமாகுது, மீதி எல்லாம் சாணமாக வெளியே தள்ளப்படுது. இந்த சாணத்தில் அதனுடைய அந்த உடல் சார்ந்த அந்த சாணத்தில் அந்த விதைகள் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால ஜெர்மினேட் ஆகிறதுக்கு, அதை வளர்கிறதுக்கு ரொம்ப ஒரு உபயோகரமான ஒரு விஷயமாக இந்த சாணங்கள் ஈடுபட்டனால எளிதில் அந்த அந்த விதைகள் ஒரு 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 தாவரமாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்படி பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களில் யானைகளுடைய பங்கு என்பது ஒரு காட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக அதிக தேவையாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேருயிர் என்பது இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு நம்ம இந்த சூழலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, யானைகள் மனிதர்களுடைய இடங்களில் அட்டகாசம் செய்தது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம நியூஸ் சேனலில் நிறைய பார்க்க முடியும். நிறைய மனிதர்கள் அதை பற்றி பேசுவாங்க. என்னென்னா, நிறைய பேர் சொல்கிற மாதிரி அது திருப்பி சொல்லணும். என்னென்னா, மனிதர்கள் யானைகளுடைய இடங்களில் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி யானைகளுடைய வழித்தடங்கள் எல்லாமே, பெரும்பாலான வழித்தடங்கள் மாற்றப்பட்டுருச்சு. அந்த ஒரு வருஷத்தில் இங்கேருந்து இருக்கிற அந்த யானை, தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற யானை பல்வேறு நிலையில் தொடர்ந்து பயணம் போயிட்டே திருப்பி அதே வழியை திருப்பி மேற்கொள்ளும் அப்படிங்கிறது அறிவியல் ஆய்வு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிளம்புன அந்த யானை அடுத்த வருஷம் பார்க்கும்போது அந்த இடம் காணும், வேறு மாதிரி மாறி இருக்கும் பொழுது அதுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது, அதனுடைய வாழ்வியலில் பல சிக்கல்கள் ஏற்படுது. ஆக அதன் பொருட்டு அந்த யானையை மனிதர்கள் பயிர் வைத்திருக்கக்கூடிய இடங்களை நோக்கி வரக்கூடிய நிலையில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யானைகள் அட்டகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மிகப்பெரிய பயிர் வைத்திருக்கக்கூடியதெல்லாம் யானைகள் மேய்ந்து நாசமாக போகுதுன்றதுக்கு இப்படி அட்டகாசம்னு சொல்கிறோம். இயற்கையாகவே ஒரு மழை பெய்யுது அல்லது ஒரு இடி இடித்து ஒட்டுமொத்த பயிர்களும் எரிந்து நாசமாக போனால் அதை நம்ம என்ன மொழியில் நம்ம சொல்லுவோம் அப்படின்றது தெரியல. அதுக்கு நம்ம நினச்சோம், கரும்பு வச்சுருக்கிறத பார்த்து கரும்பினுடைய சுவைக்காக எல்லா யானை கூட்டமும் கரும்பு தோட்டத்தில் இறங்கிடுச்சு, வாழை தோட்டத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். யானைகளுக்கு சுவை தெரியாது, அதோடைய மனம் மட்டும்தான் தெரியும், அதனுடைய கிடைக்கக்கூடிய நீர் சத்து மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர சுவை என்பது அந்த சுவை தசைகள் அதுங்களுக்கு கிடையாது யானைகளுக்கு. ஆக இப்படி யானைகள் என்பது தினம் தினம் பல்வேறு வகையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் பல வகையில் போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த யானைகள் அந்த இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது இன்றைக்கி ரயில்வே தண்டவாளங்களில் மாட்டி ஒரு கூட்டமாக இந்த யானைகள் இறந்து போகிறது, இப்படியான நிலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து யானைகளுடைய தந்தங்களுக்காக வேட்டையாடக்கூடிய நிலை, ஒரு காட்டினுடைய ஒரு பேருயிர் அந்த உணவு சங்கிலியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய அந்த யானை இல்லாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த சூழலினுடைய அந்த மண்டலமே அப்படியே டோட்டலாக அது செதஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்காக அரசாங்கங்கள் நிறைய முன்னெடுப்புகள் முன்னெடுக்கிறாங்க. சரணாலயங்கள் ஏற்படுத்துறது, அது போகக்கூடிய வழிகளை சரி பண்ணுறது, இப்படியான பல வகைகளை மேற்கொள்கிறாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் நமக்கும் தனி மனிதர்களாக இந்த மாதிரியான பேருயிர்கள் மீதான தனிப்பட்ட முறையில் நமக்கு விழிப்புணர்வு வேணும். இதனுடைய வாழ்க்கை முறையை நம்ம குறைந்தபட்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் இன்றைக்கி உலகம் வெப்பமயமாகுது, நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மத்தியில் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம், ஏதோ ஒரு சின்னதான ஒரு எறும்பு, ஏதோ ஒரு மரவட்டை இருக்குது, அல்லது ஒரு பூரா இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது, இதை பற்றிய குறைந்தபட்ச சூழலியல் அறிவு நமக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இது பற்றி எதுவுமே குறைந்தபட்ச அடிப்படையாக நமக்கு தெரியாமல் நம்ம எடுத்தவொடனே நேரடியாக நம்ம போய் வெப்பமடைய அறிவியலை பற்றி நம்ம பேசணும்னா அதில் எந்த பயனுமே இல்லை அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ஸோ யானைகள் பற்றின புரிதல் நீங்களும் ஏற்படுத்திக்கோங்க. சமீபத்தில் நான் இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நிறைய புத்தகங்களை ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு முகமது அலியினுடைய இந்த புத்தகம் யானை அழியும் பேருயிர், யானைகள் பற்றின முகமது அலி மற்றும் யோகானந்த் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிற இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 2004 வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் நான் எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல படிக்காமல். முகமது அலியினுடைய எழுத்துக்கள் ஒரு மாதிரி வீரியமானது. அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சட்டையர் பண்ணுவார், ஒரு சர்க்காசம் பண்ணுவார், அப்படியே போகிற போக்கில் நக்கல் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அவருக்கு அந்த இயற்கை மீது கடவுள் தன்மையை ஏற்றவே மாட்டார். அறிவியலாக மட்டுமே அணுகக்கூடிய ஒரு காத்திரமான ஒரு படைப்பாளி. அவர் இந்த புத்தகத்தையும் அவரும் இன்னொருவரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறதுன்றது நான் நேற்று தான் பார்த்தேன். அப்போ உடனடியாக அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு
ஸோ அது குறித்து கொஞ்சம் நான் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொளி. ஸோ நீங்களும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து, இது மட்டும் இல்லாமல் யானைகள் சார்ந்த மற்ற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலிக்கான காரணம். சார், நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரனாக இருந்தாலும், என்னுடைய மாவட்டத்தில் ஆசியாவுடைய மிகப்பெரிய யானையை வந்து இருந்ததுக்கான சான்றுகள் வந்து இங்கே இருக்குது. இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ரொம்ப அருகி போயிட்டு ஜவாது மலை பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு யானை வழித்தடமாக இருந்த ஜவாது மலையில் இன்றைக்கி யானை இல்லை. ஒரே ஒரு யானை சுற்றிக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்குது. இப்படி ரொம்ப குறுகிக்கிட்டே போயிடுச்சு. அதனுடைய வாழிடம் என்பது குறுகிக்கிட்டே போயிடுச்சு. 5 வகையான நிலங்கள்லையும் பரவி இருந்த இந்த யானை கூட்டங்கள், நல்ல நீச்சல் தெரிந்த ஒரு யானை கூட்டம், இன்றைக்கி வெறும் ஒரு குறிஞ்சி நிலத்தில் மட்டுமே, அது மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த யானைகள் இருக்கணும். மீதி இடங்களெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடாதுங்கிற நிலை குறுகி போயிருக்கிறது வந்து அதோடைய வாழ்விடத்தில் நம்ம எவ்வளோ பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கணும். ஸோ நாமளும் விழிப்படைவோம். இது சார்ந்த இந்த மாதிரியான சூழலியல் சார்ந்த விஷயங்களை, நிச்சயமாக அடிப்படையான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதன் மூலயமாகத்தான் நாம் வந்து விழிப்புணர்வு என்பது, நோயிங் இஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம விழிப்புணர்வு அடையணும்னா அதை பற்றின தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதன் வகையில் நீங்களும் யானைகளை பற்றிய மிக முக்கியமான விஷயங்களை தெரிந்து வைத்துக்குங்க. அப்போ தான் அதன் மீதான இருக்கக்கூடிய உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியோ அல்லது அது குறித்தான தவறான தகவல்களோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு போகும். வெறும் ஒரு கடவுள் நம்ம வந்து அப்படின்னு கொண்டாடுற அந்த ஒரு விலங்கை நாம் வந்து கடவுள் அங்கே கொண்டாடுறதோடு முடிச்சுட்டு அந்த விலங்காக பார்க்கும் பொழுது நாம் வந்து ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஸோ மேலும் இதுபோல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய லிட்ரரி ரோல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.